அத்தனை முஸ்லிம் பயந்து ஓடி இருக்க வேண்டும். ஒருவன் கூட இஸ்லாத்திற்கு வந்திருக்க கூடாது. ஆனால் நாமெல்லாம் போடுகிற ஒரு கணக்கு வேற ஒன்றாக இருக்கிறது. படைத்த இறைவன் வேற கணக்கு போடுகிறான். எங்க எல்லாம் எதிர்க்கிறீர்களோ அங்கெல்லாம் வளர்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் கூட அவங்கள மக்காவிலிருந்து விரட்டினாங்க. விரட்டினா என்ன ஆயிருக்கணும்? சொந்த ஊர் விரட்டினாங்கல்ல, அதோட மக்காவில் யாரும் இல்லாமல் போயிருக்கணும். அவங்க விரட்டப்பட்ட பிறகுதான் வளருது. விரட்டப்பட்ட பிறகுதான் மக்காவில் அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இவர்கள் எப்போதெல்லாம் எதிர்க்கிறார்களோ, எப்போதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக கங்கணம் கட்டுகிறார்களோ, அப்போதெல்லாம் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் வளர்த்துக் கொண்டே இருக்கிறான். ஒரு பக்கத்தில் நமக்கு அச்சத்தை உண்டாக்குகிறார்கள். கலவரங்கள் என்றும், பொது சிவில் சட்டம் என்றும், பகவத்கீதை தேசிய நூல் என்றும், ராமர் கோயில் என்றும், கோயிலை பள்ளிவாசலை கோயிலாக்கும் என்றெல்லாம் ஒரு வகையில் அச்சுறுத்தல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் மீறி இப்படி அச்சுறுத்தல் நடந்தா என்ன செய்யணும்? உலகத்தில் நம்மளை விட்டுருவோம், முஸ்லிம்கள் உறுதியாக இருந்து கொள்வோம். பிற மதத்தவர்கள் என்ன நினைக்க வேண்டும், இயற்கையாக என்ன நினைக்காங்க? இவங்க எல்லாரும் ஒதுக்குறாங்க, எங்க பார்த்தா அடி உழுவுது, களவரண்டு ஆயிரக்கணக்கில் கொண்டு போடுறாங்க, இப்படி ஒரு மார்க்கத்தில் சேருவதா? அப்படித்தான் கணக்கு போட வேண்டும். ஒரு சமுதாயத்தை அடக்கி ஒடுக்கும் பொழுது மற்ற மக்கள் எப்படி இதை பார்க்க வேண்டும், பொதுவாக எப்படி பார்ப்பார்கள்? இஸ்லாம் தவிர வேறு எந்த சித்தாந்தத்திற்கு இப்படி ஒரு இடையூறு கொடுக்கப்பட்டால் அதோட ஒளிஞ்சு போயிருக்கும். இவ்வளவுக்கு பிறகு வர்றான், இஸ்லாத்துக்கு வர்றேங்கிறான், இடஒதுக்கீடு கிடையாதுங்கிறான். ஒரு தலித்து மக்களாக இருக்கக்கூடியவன் அவன் தலித்தாக இருக்கிற வரைக்கும் இடஒதுக்கீடு, இந்துவாக இருக்கிற வரைக்கும். முஸ்லீமாக மாறிவிட்டால் நீ தலித்து கிடையாது, அது உண்மை. இஸ்லாத்தில் தலித்து கிடையாது. ஆனால் இவர்கள் என்ன என்றால், அவன் அனுபவித்து வந்த இடஒதுக்கீடு என்ற சலுகையை பறிப்பதற்காக வேண்டி முஸ்லீம் என்ற இஸ்லாத்திற்கு தலித்து வந்தானே, ஆனால் அவனை முற்பட்ட வகுப்பில் சேர்க்கிறார்கள். நீதிமன்றங்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கிறது. அப்ப முற்பட்ட வகுப்பிலே சேர்த்தால் அந்த தலித்துக்கு என்ன இழப்பு? நேற்று வரைக்கும் அவனுக்கு கிடைத்த சலுகை என்ன? ஸ்காலர்ஷிப் சலுகை, மார்க்கில் சலுகை, வேலை வாய்ப்பில் சலுகை, இவ்வளவையும் பெற்றுக் கொண்டிருந்தவனுக்கு நீ இஸ்லாத்துக்கு போனா ஒண்ணும் கிடையாது, நீ உயர் சாதியா கருதிடுவோம், இடஒதுக்கீடு தரமாட்டோம், வேலை வாய்ப்பு கிடையாது என்று அச்சுறுத்தியும் கூட இந்த உலகத்தை கணக்கு பண்ணாம வர்றான். தலித்து சமுதாயத்தை சேர்ந்தவன் எனக்கு இடஒதுக்கீடு வேண்டாம், மறுமையில் இடஒதுக்கீடு கிடைத்தால் போதும், இந்த உலகத்தினுடைய படிப்பை நான் தியாகம் செய்வேன், என்னை மனிதனாக மதிக்கிற ஒரு மதம் எனக்கு வேண்டும், என்னை கோயிலுக்குள்ளே விடாமல் விரட்டி அடிக்கிறாயே அந்த மதம் எனக்கு வேண்டாம், நீ செருப்பால் அடித்து விட்டு நீ பிச்சை போடுகிறாய், அந்த இடஒதுக்கீடு எனக்கு தேவையில்லை, நான் மானத்தோடு மரியாதையோடு வாழ்வேன் என்று சொல்லி தலித்து சமுதாய மக்கள் வர்றான். அவனுக்கு இழப்பு கொஞ்சமா? எல்லாத்தையும் துறந்து விட்டு இந்த மார்க்கத்துக்கு வர்றான். அப்ப இந்த மார்க்கத்துக்கு வருவதற்கு அத்தனை இடையூறுகளையும் பண்ணி அத்தனை வகையிலையும் பேரை கெடுத்து அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுல இன்னொரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் வளர்ற அளவுக்கு நம்ம என்னமா செய்யறோமா? அதுக்கு தகுதியை நடக்கிறோமா? ஒவ்வொரு மதத்தவனும் அந்த மதத்தை எந்த அளவுக்கு பிடிப்போட பின்பற்றுகிறானோ அப்படி பின்பற்றக்கூடியவர்கள் நாம இல்லை. இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டு வரதட்சணை வாங்குகிறோம், பள்ளி வாசல் வைத்து வாங்குகிறோம், மத குருமார்களுடைய அங்கீகாரத்தோடு வாங்குகிறோம், ஜமாத்துடைய பதிவேட்டில் பதிவு செய்து வாங்குகிறோம், ஆடம்பர திருமணம் நடத்துகிறோம். இதுதான் இஸ்லாம் என்று காட்டுகிறோம். அவர்களைப் போலவே ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் எல்லாம் நடத்துகிறோம். இஸ்லாத்தை புறக்கணித்து நம்ம சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்கள் குர்ஆனின் பக்கம் திருப்பப்படுகிறார்கள். உங்களை பார்த்து யாரும் வரவில்லை, முஸ்லிம் சமுதாய மக்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வர்றான். நம்மளை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சவன் வரமாட்டான். அவன் பார்க்கிறான், அல்லாஹ்வுடைய வேதத்தை பார்க்கிறான். இவங்க ஒழுங்காக பின்பற்றவில்லை. இந்த வேதம் சரியாக இருக்கிறது, இந்த கொள்கை சரியாக இருக்கிறது, மனுஷனை கடவுளாக்குற கொள்கை இங்க இல்லை, மனுஷன் காலில் மனுஷன் விழுகிற கொள்கை இல்லை, மனிதனை வைத்து புரோகிதம் என்ற பெயரில் சுரண்டுவதற்கு இந்த மார்க்கத்தில் இடமில்லை, எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர்களும், எல்லோரும் இந்நாட்டு மக்கள் என்று பாடுகிறார்களே தவிர அதை இஸ்லாம் தான் செய்து காட்டுகிறது. அடிமையையும் அதிபரையும் ஒரு வரிசையில் நிறுத்தியது. இன்றைக்கும் ஹஜ் என்கிற மாநாட்டில் பார்க்கிறார்கள், வெள்ளை நிற ஐரோப்பியனுடைய தலையில கருப்பு நிற நீக்குறவின் கால் படுகிறது. அவன் சகித்துக் கொள்கிறான், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அந்த நாட்டில் என்ன நிலைமை? வெள்ளையனுக்கு ஒரு பேருந்து, கருப்பனுக்கு தனி பேருந்து ஏறக்கூடாது. வெள்ளக்காரனுக்கு விடக்கூடிய பஸ்ல கருப்பன் ஏறக்கூடாது, வெள்ளக்காரனுக்கு இருக்கிற பள்ளிக்கூடத்தில் கருப்பனுக்கு இடம் இல்ல. அமெரிக்காவில் போலீஸ்காரன கருப்பன்னா ஒரு மாதிரியா நடத்துறான். அதை நியூஸ்ல பார்க்கிற, அடிச்சு சித்திரவதை பண்ணுவது, சின்ன சின்ன குற்றத்திற்காக வேண்டி அந்த கருப்பர்களை எடுத்து சென்று அடித்து நொறுக்குகிறார்கள். அதையெல்லாம் பார்க்கறான், இதையும் பார்க்கறான். என்னடா அவனை இப்படி ஒதுக்குறாங்க,
இவன் காலை கொண்டே தலைப்படு சஜிதா செய்யும் பொழுது, சஜிதா செய்யக்கூடிய நேரத்தில் இவனுடைய கால், வெள்ளையனுடைய கருப்பனுடைய கால் முதல் வரிசையில் நின்றால், இரண்டாவது வரிசையில் வெள்ளையன் நின்றால் இவனுடைய பாதம் அவன் தலையில் படுகிறது. என்ன ஒற்று, என்ன சமத்துவம், என்ன சகோதரத்துவம்? இப்படியான கொள்கைகள் உங்களால் எவனால் அளிக்க முடியாது.